எடப்பாடி பழனிசாமிக்கு 6 பேர் எதிர்ப்பு, 12 பேர் எதிர்ப்பு, 18 பேர் எதிர்ப்பு, ஒருவர் கூட எதிர்ப்பு இல்லை என்பதை எங்கள் கட்சி கட்டுக்கோப்போட இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு எடுத்த முடிவு 4 பேர் உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டதுதான். இனியாவது பத்திரிகை ஊடகம் இந்த செய்தி வெளியிடாதீங்க. இணைப்பெற்ற பேச்சுக்கே இடமில்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள் அடியோடு அழிந்து போயிருக்கிறார்கள். பொதுக்குழு எடுத்த முடிவுதான் இறுதியான முடிவு என்பதை தெளிவுட இந்த கூட்டத்தின் வாயிலாக ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை தெரிவித்துக்கிறேன். இந்த இணையறது போறது வரதெல்லாம் விட்டு நீயா 2027 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நிச்சயமாக ஒரு வலுவான கூட்டணி அமையும். ஒருங்கிணைந்த அதிமுக எப்ப மாற போகுது? உறுதியாக தொண்டர்கள் அனைவரும் இணைந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு காலத்தில் இருந்தபடியும் மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் இருந்தபடியும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் மீண்டும் மலரும். ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் பயணம் போயிட்டு இருக்காங்க, சொல்றாங்க, ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. எப்போது இணையும்? உறுதியாக அனைவரும் இணைகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாகவே நல்லது நடக்கும். நீங்கள்லாம் பார்க்க தான் போறீங்க. எக்காரணத்தை கொண்டு இணையத்துக்கு வாய்ப்பே கிடையாது 1% கூட அப்படின்ற மாதிரி எடப்பாடி ஐயாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கு? உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நாங்கள் அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு சொல்கிறோம். தலைவருடைய எண்ணம் தொண்டர்களால் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படணும், பொதுச் செயலாளர். அதை அந்த தலைவருடைய விதியை மாற்றி இருக்கிறார்கள் சர்வாதிக. அதுதான் இணையத்துக்கு தடையாக இருக்கக்கூடாதுன்னு எதையும் சொல்ல விரும்பலை. அதனால் என்னை விட எவனுக்கு அதிமுகவில் வரலாறு சொல்லவோ அதனுடைய இதே சொல்லவோ தகுதி இல்லை. முன்னால் சொன்னாங்க, இப்போ நான் பேசுனதுக்கு பிறகு சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி சொல்கிறவர்கள் தானாகவே இந்த இயக்கத்தை விட்டு சென்று விடுவார்கள், அரசியலில் அனாதையாகி விடுவார்கள். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. ஒன்றிணைய போகுதா அதிமுக அப்படிங்கிறது மறுபடியும் பேசுபொருளாக மாறிக்கிட்டே இருக்குது. இந்த முறை அதற்கு காரணம் ஓபிஎஸோட ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையில் அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. அதாவது எஸ்பி வேலுமணி, வைத்திலிங்கம் 2 பேர் மேலேயும் லஞ்ச ஒழிப்பு போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சு எஃப்ஐஆரை பதிவு செஞ்சுருந்தாங்க. அது தொடர்பாக ஓபிஎஸ்லேருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு. அதில் தான் அவர் சொல்கிறாரு, ஒன்றுபட்ட அதிமுக, அதாவது அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில் எஸ்பி வேலுமணி ஈடுபட்டுக்கிட்டே இருந்தார். அதே போல் இந்த பக்கம் வைத்தியலிங்கமும் அதிமுக ஒன்றுபட போகுதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். இவங்க 2 பேர் மேலேயும் ஒன்றிணைய விடாமல், அது அதிமுக ஒன்றிணைய விடாமல் தடுக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு தொடர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை கொளுத்தி போடுறாரு. கூடவே ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, ஒன்றிணையிறது அப்படிங்கிறது நிச்சயம் நடக்கும். 2026 தேர்தலில் அதிமுக வீறு கொண்டு எழும், ஒன்றுபட்ட அதிமுகவாக உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் குறிப்பிடுறாரு. இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாவுடைய பிறந்தநாள் விழாவில் உடனே ரியாக்ட் பண்ணிருக்காரு. அதாவது எடப்பாடி பழனிசாமியை 6 பேர் எதிர்க்கிறாங்க, 9 பேர் எதிர்க்கிறாங்க, 11 பேர் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்பப்போ செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிலாம் இங்கே யாரும் எனக்கு எந்த விதமான எதிர்ப்புமே கிடையாது, ஒன்றிணையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒன்றிணைப்பு அப்படிங்கிற பேச்சுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் குறிப்பாக சசிகலாவை, ஓபிஎஸ்ஸை, ஜேசிடி பிரபாகரை, அதே போல் மனோஜ் பாண்டியனை, வைத்தியலிங்கத்தை இவங்கெல்லாம் எந்த காரணம் கொண்டும் இனி அதிமுகவில் சேர்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு பக்கம் உறுதியாக நிற்கிறாரு. 2026க்குள்ளே அதிமுக ஒன்றிணையத்துக்கான வாய்ப்பு இருக்கா, அதற்கு ஏதாவது சாத்தியம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ், வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் நாஞ்சில் கோலப்பன், இவர்களோடு பத்திரிகையாளர் எழிலரசன், அதே போல் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து வா புகழேந்தி, அனைவருக்கும் வணக்கம். துக்ளக் ரமேஷ் சார், எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் இந்த சர்ச்சை அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒன்றிணைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஓபிஎஸ் தரப்பு சொல்கிறது, சசிகலா நான் ஒன்றிணைச்சே தீர்வுன்னு சசிகலா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறது, இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறையும் மறுத்துக்கிட்டே இருக்கிறது. எப்படி இதை நீங்கள் பார்க்குறீங்க? அஇஅதிமுக மீண்டும் வலிமை பெற வேண்டும் அல்லது ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்றால் இந்த இணைப்பு என்பது காலத்தின் கட்டாயம் என்று நான் இதை பார்க்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் அதை நிராகரிக்கிற வகையிலே பேசியிருப்பது உண்மை. ஆனால் அதில் 6 பேர் எதிர்க்கிறார்கள், 16 பேர் எதிர்க்கிறார்கள் என்றெல்லாம்
ஊடகங்களிலே வருகிற செய்தி கற்பனையான செய்தி என்று சொல்லுகிறார்கள். அது கற்பனையான செய்தி அல்ல. அடிப்படையில் ஒரு தவறு இருக்கிறது. அதாவது 6 பேர் எதிர்க்கவில்லை, 12 பேர் எதிர்க்கவில்லை. அவர்கள் அந்த 6 பேர் முதலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேலத்திலே உள்ள அவருடைய வீட்டிலே போய் சந்தித்து கட்சி ஒன்றிணைவதுதான் நல்லது என்ற கருத்தை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தினார்கள், எதிர்க்கவில்லை. எடப்பாடி பழனிசாமியின் தலைமை தே ஆர் நாட் கொஸ்டினிங். நீங்கள் தான் பொதுச் செயலாளராக நீடிப்பீர்கள், அவர்களை எல்லாம் சேர்த்து கொள்வோம் என்று போய் பேசினார்கள். அதில் உள்ள நடந்த முழு விவாதமும் எனக்கு தெரியும். இந்த 6 பேரில் 2-3 பேரோடு நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியன்ற வகையில், அதாவது திரு ஓபிஎஸ் அவர்களை இணைத்துக் கொள்வோம், திருமதி சசிகலாவை அகாமடேட் செய்வது குறித்து பிறகு பேசுவோம், திரு டிடிவி தினகரனோடு அலையன்ஸ் வைத்துக் கொள்வோம். இதுதான் இவர்களுடைய மூட் பண்ண சஜஷன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழு கூடி எடுத்த முடிவு மாற்ற முடியாது என்று நீண்ட நேரத்துக்கு பிறகு சொல்லியிருக்கிறார். அப்போது ஒரு முன்னாள் அமைச்சர், முக்கியமாக அந்த குழுவில் இருந்த ஒருவர், பொதுக்குழு எடுத்த முடிவு தான், பொதுக்குழு எடுத்த முடிவு மாற்ற முடியாதது என்று கிடையாது, அதே பொதுக்குழுவை கூட்டி இந்த இணைப்பு குறித்து கருத்து கேட்போம் என்று சொன்னபோது அவர் எழுந்து விட்டார். அதாவது என்ன சொல்லுவது, அப்ரப்டா தட் மீட்டிங் வாஸ் எண்டட். இதுதான் நடந்தது. 6 பேர் எதிர்ப்பதாக வந்த செய்தி தவறானது என்கிறார். அந்த 6 பேர் சந்தித்தது பற்றி அச்சு ஊடகத்திலும் வந்தது, காட்சி ஊடகத்திலும் வந்தது. ஒன்று திரு எடப்பாடி பழனிசாமி அதை அடுத்த நாளே மறுத்திருக்க வேண்டும், அல்லது இது அடிப்படையற்ற செய்தி என்றால் 6 பேரும் பொறுப்பு வாய்ந்த முக்கிய இலாக்காக்களை வகித்த அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், அவர்கள் இப்படி ஒரு அபத்தமான செய்தி வந்திருக்கிறதே என்று மறுத்திருக்க வேண்டும். அப்படி எந்த மறுப்பும் இன்றைய தேதி வரை வரவில்லை என்பதை நான் கவனப்படுத்த விரும்புகிறேன். சந்திச்சோ வலியுறுத்தணுங்கிற செய்தியும் வரலையே, அபிஷியலா வரலையே. பேசிட்டு இருக்கோம். இல்ல நாம ரமேஷ் சார் சொல்றாரு, நான் சொல்றேன், இன்னொருத்தர் சொல்றாரே தவிர அதுவும் அபிஷியலா வரலையே. அபிஷியலா வரல. அது நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது அடிப்படையற்ற செய்தி அல்ல. அதே மாதிரி நேற்றைய தினம் அவர் பொதுக்கூட்டத்தில் பேசியதற்கு ஒரு காரணம் இருந்தது. அந்த 6 பேர் கருத்துக்கு 12 பேர் மேலும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அவர்கள் ஈசிஆர் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர் வீட்டில் சந்தித்து பேசினார்கள் என்று செய்தி வந்தது. தினமலர் பத்திரிகையில் இந்த செய்தி வந்தது. அது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கக்கூடும். அதன் காரணமாக அவர் நேற்றைய தினம் பேசியிருக்கலாம். ஆனால் அந்த செய்தி நான் விசாரித்தவரை உண்மையான செய்தி அல்ல. அப்படி எந்த ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றதாக அந்த 6 பேரில் ஒருவரிடம் நான் கேட்டேன். அதே போல 12 பேர் என்று அவர்கள் யார் யாரை குறிப்பிடுகிறார்களோ அது உண்மை. அந்த இணைப்பு தேவை என்கிற கருத்துக்கு மேலும் சில முன்னாள் அமைச்சர்களுடைய ஆதரவு கிட்டி இருக்கிறது. அந்த கருத்துக்கு ஆதரவு கிட்டி இருக்கிறது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக கட்சி தன் கைக்குள் இருக்க வேண்டும் என்று கருதுகிறாரே தவிர கட்சி வலிமை பெற வேண்டும், இது குறித்து ஒரு திறந்த விவாதம் நடந்தால் என்ன, அந்த திறந்த விவாதத்திற்கு அவர் தயாராக இல்லை. இதுதான் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏன் இந்த 6 பேரோ அல்லது அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களோ ஏன் பொதுக்குழுவோ அல்லது வேறு விஷயத்திற்கோ இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவில்லை என்று நீங்கள் கேட்கக்கூடும். அதற்கான காலம் கனியவில்லை என்று அவர்கள் கருதுகிறார்கள். இரண்டாவது, அதிகமாக அழுத்தி பேசி இது ஒரு வெடிக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிடக்கூடாது, இதை ஒரு கவனமாக கையாள வேண்டும் என்கிற கட்சியின் நலனை அந்த 6 பேர் சிந்திக்கிறார்கள், அல்லது இவர்களை ஆதரிக்கிறவர்களும் சிந்திக்கிறார்கள். ஆகவே அதிமுக ஒன்றுபட்டால் தான் மற்ற கட்சியே வரும். இன்னி தேர்தலில் யார் இருக்காங்க அதிமுக கூட்டணியில? தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இருக்கு, புதிய தமிழகம் இருக்கு, அவ்வளவுதான். இந்த தேசிய முற்போக்கு திமுக கூட ராஜ்யசபா சீட்டு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது கொடுத்தா கூட்டணியில் நீடிப்பாங்க, இல்லைன்னா அதிக சீட்டு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்றைய தேதியில் அதிமுக தான் பலவீனமான நிலை இருக்கு. அதிமுக கிட்ட 10 சீட்டுக்கு ஒர்த்து உள்ள ஒரு கட்சி 30 கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. இல்ல ரமேஷ், நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீங்க என்ன கணக்கு வேணாலும் சொல்லலாம். ஆனா எடப்பாடியோட எதிர்ப்பை மீறி இந்த ஒன்றிணைப்பு அப்படிங்கிறது சாத்தியமா? நிச்சயமாக நீங்கள் சொல்லுவது முக்கியமான விஷயம்தான். அவர் இன்றைய தேதியில் பொதுச் செயலாளராக இருக்கிறார். அது தவிர இதில் வேறு சில விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. ஒரு தேர்தல் வருகிறது, ஒரு மாநாடு நடத்துகிறோம்னா ஃபண்டு, அந்த ஃபண்டு இன்னைக்கு யார் கையில் அதிகமாக இருக்கு என்கிற கொஸ்டினும் கட்சிக்குள்ள இருக்கு. ஆனால் அவர் முடிவில் அவர் பிடிவாதமாக இருந்தான்னா இவங்க எப்போ என்ன பண்ணணுமோ அப்போ பண்ணுவாங்க. எல்லாம் நீங்கள் தானே பண்ணுறீங்க, நீங்களே செலவு பண்ணுங்கன்னுவாங்க. நாங்கள் சும்மா இருப்போம் அப்படின்ற ஸ்டேஜ் முடிவுக்கு வரும். வேறு சில பிரச்சனைகளுக்கு இட் வில் லீட் டு சம் அதர் கிரைசிஸ் வித்தின் த பார்ட்டி. ஆனால் ஒன்றுபடாமல் ஒரு கூட்டணி வர வாய்ப்பே இல்லை. சரி, ஒன்றுபட்டால் அதிமுகவின் பேர வலிமை கூடும், ஒன்றுபடாவிட்டால் அதிமுகவிடம் பிற கட்சிகளின் பேர வலிமை கூடும். ரைட். அதாவது முதல்ல வருவாங்களான்னு சந்தேகம், வந்தாலும் நீங்க இப்போ சொல்றாங்க இல்லையா பவர் ஷேரிங்,
அந்த அளவுக்கு போகும். ஒரு 35-40 சீட்டு அம்மா கிட்ட வாங்கினாங்கன்னா இப்போ 60 சீட்டு கேட்பாங்க. ஏன்னா நீங்களே வீக்காக இருக்கீங்க. நீங்கள் டெஸ்பரேட்டாக யூ நீட் அன் அலையன்ஸு. டிஎம்கே மாதிரி கிடையாது. டிஎம்கே கிட்ட 6 கட்சி 7 கட்சி 8 கட்சி இருக்கு. யாரும் அவசரப்பட்டு வெளியே போயிட மாட்டாங்க. ஆனால் உங்கள் தேவை என்னன்னா யாரையாவது பிடிச்சி இழுக்கணும். இழுத்தாதான் கட்சியை காப்பாற்ற முடியும். நம்பிக்கை ஊட்டணும். முதல்ல நம்பிக்கை ஊட்டணும் சார் கட்சிக்காரங்களுக்கு. இது ஒரு வின்னபிள் அலையன்ஸ் நம்ம கிட்ட வந்துருச்சு, இல்ல வரும் அப்படின்ற நம்பிக்கை ஊட்டணும். இன்றைய தேதியில் இருக்கிறதா என்றால் அந்த நம்பிக்கை என்பது 0. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலை. ரைட்டு. அக்னி உங்ககிட்ட தான். அதாவது ஓபிஎஸ் ஏதோ ஒரு நம்பிக்கையில் சொல்கிறாரு ஒன்றிணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது 2026க்குள்ளே சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவரும் போட்டு பார்க்குறாரு, கோலை போட்டு பார்க்குறாரு. எடப்பாடி உறுதியாக இருக்காரு, ஒன்றிணைஞ்சாதான் எதிர்காலம் இருக்குன்றார் ரமேஷ். அதற்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது வேலை செய்கிறதெல்லாம் ஒருத்தர், அதை பலனை அனுபவிக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க அப்படின்னா இது உலகத்தில் எந்த நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லுன்னு தெரியல. பல வழக்குகளை போட்டீங்க, 2 பொதுக்குழுவை கூட்டியாச்சு, தனிக்கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ எந்த வேலையுமே செய்யாமல் நீங்கள் போட்ட வழக்குகளை இதுவரைக்கும் நீங்கள் வாபஸும் வாங்கலை. அப்படி இருக்கிற போது நம்மளுடைய சார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் சாரை போன்றவங்கெல்லாம் அதிமுக பலவீனமாக இருக்குது, எந்த லேப் டெஸ்ட் அதை சொல்லுது பலவீனமாக இருக்குன்னு? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிக வாக்குகள் 26% வாக்குகள், அதிமுக கூட்டணி 23% வாக்குகள் ஒற்றை தலைமைக்கு. அப்படி இருக்கிற போது பலவீனமா இருக்குது அப்படின்னா அப்ப திமுகவை விட அதிமுகவை விட பலமான கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சின்னு அடுத்த சுற்றுல நம்ம துக்ளக் ரமேஷ் சார் சொல்லுவார். சொல்லுங்க. இல்ல எந்த லேப்ல அதிமுக பலவீனமாக இருக்கிறது என்கிற டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கிறது என்று கேட்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததல்லவா, அந்த லேப்ல அதிமுக உருவாக்கி 1972 முதல் இதுவரை சந்தித்திராத தோல்வி என்கிற வகையில் 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் காலி. 12 நாடாளுமன்ற பாஜக காலி. அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப 12 நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜகவை விட பின்னாடி மூணாவது இடம். பாத்தீங்களா, பாஜகவை விட பின்னாடி. அப்போ இதுதான் இவர்கள் பலவீனம் என்று காட்டி இவர்கள் பலசாலிகள் என்று ஒரு தோற்றத்தை, ஒரு போலி பிம்பத்தை தமிழ்நாட்டில் கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அந்த முயற்சி ஒருபோதும் நடக்காது. இப்ப நான் கேட்பது சார், நான் இப்ப அதிமுகவில் இப்படி நடக்குது அப்படின்றத ஒட்டுமொத்த கட்சியும் தான் முடிவெடுக்க வேண்டும். அப்படி கட்சி முடிவெடுத்தாச்சு அப்படின்னா அந்த கட்சி பொதுக்குழு தான் அந்த கட்சியினுடைய ஆன்மா என்று நான் நம்புகிறவன். அப்படி இருக்கிற போது நீங்க தனிக்கட்சி ஆரம்பிக்க மாட்டோம், போட்டி பொதுக்குழு கூட்ட மாட்டோம், ஆகவே எங்களை எடப்பாடி அவர்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் எந்த செயலின் அடிப்படையில் அப்படின்றத நாங்க மக்கள் கேட்கிறாங்க சார். நீங்க உங்களுடைய ஆசைக்காக எதையும் சொல்ல முடியாது. நீங்கள் பல ஆண்டு காலம் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய அரசியலில் பின்புலமாக இருந்தீங்க. நாங்க இல்லைன்னு மறுக்கல, உங்களை யாரும் உதாசீனப்படுத்தவில்லை. ஆனால் அரசியலில் நேருக்கு நேர் என்று வருகிற போது நீங்கள் ஏன் விலகி நிற்கிறீர்கள், ஒதுங்கி நிற்கிறீர்கள்? அரசியலை விட்டு விலகி நிற்று ஒதுங்கி நிற்கிறீங்க. அப்புறம் திடீர்னு எங்களால் கைகூடும், நாங்கள் தான் வருவோம் அப்படின்னா இது யார் இப்படி கட்டவிழ்த்து விடுகிறாங்கன்னு தெரியல. நீங்க ஒவ்வொரு முறையும் ஆட்சியில் இருக்கிற போதும் தக்கார் தகவலார் என்பார் அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஆனா வள்ளுவர் நினைச்சிருந்தால் மிச்சத்தால் காணப்படும் ஒரு வார்த்தையை போட்டிருக்கலாம். அப்ப அந்த பிரியாணி மிஞ்சு போச்சுப்பா, நாளைக்கு என் பசங்களுக்கு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்துருன்றலாம். அதே மாதிரி ஒரு 100 ஏக்கர் எஸ்டேட் இருக்குப்பா, நான் செத்து போனது பிறகு என் பிள்ளை கொடுத்துருலாம். ஆனா வள்ளுவர் மிச்சத்தால்ன்ற இடத்துல எச்சத்தால் போட்டாரு. ஏன் தெரியுமா? கலைஞர் இறந்து விட்டார், அருந்ததியர் இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றம் செல்லும். ஜெயலலிதா இறந்துட்டாங்க, 69% இன்னைக்கும் செல்லும் இருக்குது இந்தியா முழுவதும். அதை யாராலும் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. அப்படி 7.5 அவர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு முதலமைச்சராக இல்லை, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். மக்கள் மாணவர்கள் பயன்படுகிறார்கள். அப்படி இது போல ஒரு திட்டத்தை, ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை ஆட்டி படைப்பது போல ஒன்றை நாங்கள் செய்து காட்டினோம், அதனால் நாங்கள் அண்ணா திமுக எங்களை வழிநடத்துங்கள், நாங்களும் வருகிறோம் என்று சொல்லுவதற்கு ஏதாவது ஒரு செயலை நீங்கள் இருந்தீர்கள், மறுக்கவில்லை. நீங்கள் பணிவடை செய்தீர்கள், ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி நீங்க போங்க என்று சொல்லுவதற்கு உங்கள் செயல்பாடுகள் என்ன என்பதுதான் நாட்டு மக்களுக்கு கேள்வி. உடனே நீங்க அடுத்து கேட்பீங்க, அக்னீஸ்வரையாப்பா இதை கேட்கிறாரு, அவர் கட்சிக்காரரா? என்ன இந்த டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் இது வரைக்கும் நாம அந்த கட்சிக்கு போக போறதும் இல்லை. ஆனால் அண்ணா திமுக என்கிற ஒரு புரட்சி தலைவருடைய தியாகம் ஒரு நாளும் அழியக்கூடாது. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தியாகம் ஒரு நாளும் அழியாது. அந்த வழியில்
ஒரு தில்லான ஒரு தலைவராக எடப்பாடியை அதிமுக பார்க்கிறது. சசிகலாவுக்கு இப்ப நீங்க சொன்னது ஓகே, ஓபிஎஸ் கூட தானே இருந்தாரு, அவரை சேர்க்கறதுல என்ன சிக்கல் திரும்ப? நீங்க நான் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களை மதிக்கிறேன். ஒரு காலமும் நான் வார்த்தையை விட நான் தயாராக இல்லை மற்றவர்களைப் போல. ஆனால் ஒன்றை நான் நினைக்கிறேன், 3 முறை உங்களை முதலமைச்சராக்குனது அதிமுக கட்சி தானே. அந்த கட்சிக்கு நீங்க பலாப்பழ சின்னத்தை வாங்கிட்டு அதிமுக ரெட்டலையை நாங்கள் தோற்கடிப்போம்னு நீங்க வாக்கு கேட்டீங்களே, எந்த விதத்தில் உங்களை பாஜக பலாப்பழ சின்னத்தை கொடுத்தது? பதவி கொடுத்ததா? ஆளுநர் பதவிக்கு ஏதாவது ஒப்புதல் அக்ரிமெண்ட் இருக்குதா? எதுவுமே இல்லை, ஒப்பந்தமும் இல்லையே. ஆகவே உங்களை வளர்த்து விட்டது எல்லாம் அதிமுக என்கிற ஆலமரம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாஜகவோடு பாருங்களேன், நான் இருக்கும் வரை, அரசியல் இருக்கும் வரை பாரதிய ஜனதாவோட கூட்டணியே வைக்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாரதிய ஜனதாவை தொழுது வணங்குகிறார்கள். ஆக இன்னைக்கு எந்த நிலைப்பாட்டில் பாருங்க, அப்பா பாஜகவை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? இல்லை இல்லை, நாங்கள் எடப்பாடியை எதிர்க்கிறோம். நீங்கள் ஏன் எடப்பாடியை எதிர்க்க வேண்டும்? நாளைக்கு இன்னொருத்தர் வருவாரா? ஆம், இன்னொருத்தர் வருவார். ஆனால் நீங்கள் எதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் அந்த இடத்தை நிரப்புவதற்கு உங்கள் செயல்பாடு என்ன என்பதை நீங்களே திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய பார்வையா நான் பார்க்கிறேன். உடனே எந்த டெஸ்ட் அப்படின்னா 2024 டெஸ்ட்னார்ல, 2024 டெஸ்ட் பாராளுமன்ற டெஸ்ட்ல என்ன தெரியுமா சொல்லுச்சு? இன்னைக்கும் பாஜக 5% தான். ஏன்னா திரு ஓபிஎஸ் வாங்கிய வாக்குகளையும் பாஜக 18% எடுத்துக்கிறது. ஆகவே ஒரு போலி பிம்பத்தை மாய ரூபத்தில் அவர்கள் தமிழ்நாட்டில் அதிமுக பலவீனமாக இருக்கிறது என்று சொல்லுவதனால் அவர்கள் பலசாலி என்று ஒரு வார்த்தை பிரகடனத்தை அப்படி விடுறாங்க. மக்கள் கோலப்பனோட பார்வையை கேட்டுருவோம். அதிமுகவில் இருந்துட்டு அதிமுகவிலேருந்து பதவியெல்லாம் வாங்கிட்டு போய் பலாப்பழ சின்னத்தில் பாஜகவோட சேர்ந்து இரட்டைகளை எதிர்த்து நின்றுட்டு மறுபடியும் ஒன்றுபடுவோன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெடுப்பார். நியாயமான கேள்வி தானே? இல்லை, அந்த கேள்விக்கு முன்னாடி அக்னீஸ்வரனே அப்படியே அந்த கதையே கொண்டு வந்தார். பாஜக எடுத்திருக்க 18% ஓட்டும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சார்ந்ததுன்னு சொல்லிட்டார். அப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கு. ஒரு நிமிஷம் நீங்க பேச அமைதி இருங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு 18% ஓட்டாது அதுதான் பாஜக வாங்கி இருக்குங்கிறது அவரு முடியல சொன்னார். நம்ம புரிஞ்சுருங்க. சரி, அப்ப ராம்நாட்ல மாத்தி பேசுறாரு. இல்ல மாத்தல, அவர்கிட்ட கேட்டுருவோம். திரு ஓபிஎஸ் அவர்களால் 18% சார் அண்ணா முடிச்சிரேன். நீங்க ஓபிஎஸ் அவர்கள் நீங்க சொன்ன வேணா திருப்பி கூட போட்டு கேளுங்க. 2.5 என்ன முடிச்சிரேன். திருப்பி கூட போட்டு கேளுங்க. நீங்க போட்டு கேளுங்க. பாஜகவுக்கு 2.5% டிடிவி தினகரன் வாக்குகள், 3.8% பாமக வாக்குகள், 3 வாக்குகள் திருப்பி கூட போடுங்க. நீங்க போடுங்க. வாக்கு மாறாது. இந்த ஜாதி கட்சிகள் எல்லாம் பாஜக இணைத்து 18 விழுக்காடு வாங்கி இருக்கின்றதா என்னுடைய குற்றச்சாட்டு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் நினைச்சு 18% ஓட்டு வாங்கப்பட்டதுன்னு சொன்னாரு. அப்ப அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய ஓட்டு தொடங்கி 18% இருக்குங்கிறது அக்னீஸ்வரனுடைய கருத்து. அவர் துக்ளக் ரமேஷ் தெளிவா சொல்றது கேளுங்க. இல்ல இல்ல, பொதுவா நீங்க கேட்டது தொடர்ந்து விவாதிக்கலாம். நீங்க தொடரலாம். அடுத்தது ஏன் பலாப்பழ சின்னத்தில் போய் நின்னாரு, ராமநாதபுரத்தில் நின்னாரு, நீங்களும் கேட்குறீங்க, அவரும் கேட்குறாரு. ஓபிஎஸ் பின்னாடி 4 பேர் தான் அங்கே இருக்காங்க. ஓபிஎஸ் பின்னாடி யாருங்க இருக்கிறாங்க, எங்கள் பின்னாடி தானே இருக்கோன்னு இதே பல முறை மேடையில் அக்னீஸ்வரனே கத்திருப்பார். அவரை சார்ந்தவங்களும் சொல்லியிருப்பாங்க. அவர் தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்கு மக்கள் செல்வாக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன மக்கள் செல்வாக்கு இருக்குங்கிறத ஒரே ஒரு தொகுதி சொந்த தொகுதியை விட்டுட்டு ராமநாதபுரம் தொகுதியை தேர்ந்தெடுத்து நிற்கிறாரு. அதுபோல் எடப்பாடி பழனிசாமியால் சேலத்தை விட்டுட்டு மதுரையிலையோ சென்னையிலையோ நின்று நிரூபித்து காட்ட முடியுமா? இல்லை, அதை கூட விடுங்க. எடப்பாடி அவருடைய சேலம் தொகுதியில் எடப்பாடி மட்டும்தான் வெற்றி பெற முடிஞ்சது. மிச்சம் இருக்கிற 5 தொகுதி அவரால் வெற்றி பெற முடியல. அதே 2019 முதலமைச்சராக இருக்கும்போது 9000 ஓட்டு தோத்தவர், தன்னுடைய கவுன்சிலர் இதில் திமுகவுக்கு விட்டு கொடுத்தவர். எல்லாமே அதனால தான் எடப்பாடியோட ஆளுமையை தெரியும். அண்ணனுடைய ஆளுமையை பலாப்பழ சின்னம் சுயேட்சை சின்னம். இந்திய வரலாற்றில் ஒரு சுயேட்சை தலைவராட்டு ஒரு தேசிய கட்சி அங்கீகாரம் கொடுத்து அவரை நிப்பாட்டி விடுறாங்க சார். எதிர்த்து நின்னது அதிமுகவை தானே. அதுதானே சார், 6 சட்டமன்ற தொகுதி அதிமுக எடப்பாடி விட்ட ஆளு டெபாசிட் காலி சார். அதை போல சொல்லுங்க. அண்ணனை எதிர்த்து நிக்கிறவர் ரெட்டையில சின்னத்தை பிடிச்சி கட்சி கொடியும் பிடிச்சி 6 சட்டமன்ற தொகுதியிலையும் டெபாசிட் காலி. அண்ணனுக்கு வேட்டி இல்லை, கொடி இல்லை, சின்னம் கிடையாது.
அவர் வந்து வெறும் புரட்சி தலைவி அம்மா காட்டிய ஒற்றை முகத்துக்கு 3.5 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. அப்ப யாருக்கு அதுல மக்கள் செல்வாக்கு இருக்கு சார்? எத்தனை நீதிமன்றம் வேணாலும் தீர்ப்பு கொடுக்கட்டும் சார், மக்கள் தீர்ப்பு தான் சார் மகேச தீர்ப்பு. மக்கள் விரும்புறது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை. என்ன பாருங்க, எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, ஒரு பேச்சை பாருங்க. நான் சேர்க்கவே மாட்டேன், நான் இணைக்கவே மாட்டேன், இந்த கட்சி நாசமா போனாலும் சரி நான் வந்து யாரையும் இணைக்க மாட்டேன், ஒட்டு வர மாட்டேன்னு அவருடைய பேச்சு பேசுறாரு. அதே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு? 2026 நம்ம வந்து ஆட்சிக்கு வருவோம், அதிமுக ஆட்சிக்கு வருவோம், தொண்டர்கள் ஒற்றுமையாகும். இதுதான் சார் வந்து நம்ம கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குற ஒரு ஊட்டச்சத்து. நீ கொடுக்கறது வந்து என்ன கொடுக்குறீங்க? வரவே மாட்டோம், வீழ்ச்சியில போவோம். அதனாலதான் அவர் சொல்றாரு. நீங்க வந்து எடப்பாடியோட பேச்சையும் நீங்க பாருங்க, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் பேச்சையும் பாருங்க. யாருடைய பேச்சு வந்து மக்களை கவர்றதா இருக்கும்? அடாவடித்தனமான பேச்சு யார்கிட்ட இருக்கு, சாதுவான பேச்சு யார்கிட்ட இருக்குன்னு பாருங்க. மக்கள் விரும்புறது அந்த முகத்தை தான் விரும்புவாங்க. எடப்பாடி பேசுற மாதிரி நான் அவரை சேர்க்க மாட்டேன், எனக்கு முதல்வர் பதவி தந்த சசிகலா அம்மாவை சேர்க்க மாட்டேன், 4 ஆண்டு காலம் எனக்கு பதவி ஒரு டீலுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ ஒரு டீலுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடப்பாடி பழனிசாமியே பொதுச் செயலாளராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு, அவரோட தலைமையை ஏற்றுக்கிட்டு கட்சியில் நீ நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வருமா? அதை ஓபிஎஸ் ரெடி? எடப்பாடி பழனிசாமியால தான் கட்சியை வழி நடத்த முடியல. அவர் தான் 10 தோல்வி ஆகி 11வது தோல்வி கொண்டு வந்து விட்டாச்சு. அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தார்மீகமா அந்த பதவியை விட்டு இறங்கணும். ஒரு ஒன்றிய செயலாளர் கூட அவரால் மாற்ற முடியாது சார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4வது இடம் நாம் தமிழர் கட்சி கீழே போச்சு. அந்த மாவட்ட செயலாளர் மாத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமியால தைரியம் இருக்கா? சரி, முடியாது. மாத்தின மொத்த கூடாரம்பு காலி ஆயிரும். அதுதான் அவருடைய சூழ்நிலை. அவர் வந்து அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை கையை பிடிச்சிட்டு நீட்ட இடத்துல அண்ணன் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. 4 வருஷம் ராஜபோகமா கரும்பு தோட்டத்தின் இரும்பு மனிதன் சொல்லி பட்டத்தை வாங்கிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு போயிட்டாரு. இந்த ஓபிஎஸ் அண்ணன் போன பிறகு இன்னைக்கு பாருங்க, இந்த பக்கம் ஒரு படம் எடுக்குது, இந்த பக்கம் ஒரு படம் எடுக்குது. அவரால் முடியல. அவரோட பேச்சு காரியங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இணைக்க மாட்டேன் சொல்லி கொண்டு போய் படுபாதாளத்தில் கொண்டு போய் விட போறாரு. இதுதான் அண்ணன் பண்டுருட்டியார் அண்ணன் தெளிவா சொல்ல. ஓட்டத்திரி அவர் வண்டியில ஏறி நாங்களும் பயணம் செய்து நாங்களும் பள்ளத்தில் விட தயாரா இல்லை. அண்ணன் ராமநாதபுரத்தில் நின்று ஒரு 3.5 லட்சம் ஓட்டை நிரூபிச்சு காட்டியிருக்காரு. இதை விட வேற என்ன வேணும்? சரி, ஓகே. பத்திரிகையாளர் எழிலரசனோட பார்வையும் கேட்டுறேன். எழிலரசன் சார், இப்போ இணைப்புக்கு ஏதாவது சாத்தியம் இருக்குதா? இணைந்தாதான் அதிமுக வந்து வலிமை அடையும் அப்படிங்கிற ஒரு பார்வையை இங்க ரமேஷ் சார் அதே போல கோலப்படலாம் கூட முன் வச்சாங்க. அதுக்கு உங்களோட பார்வை இதில் என்ன? இப்போ பேசினவங்க எல்லாருமே அவங்க வந்து ஒரு முன்முடிவோடு பேசுகிறாங்க. அதாவது இணைஞ்சிதனா அதிமுக வந்து வலிமை பெறும், அதிமுகவோட வாக்கு வங்கி வந்து அதிகமாகும் அப்படின்னு அவங்க ஆல்ரெடி அவங்க டிசைட் பண்ணி வச்சுக்கிட்டு இணையமா இணையாதா அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னுடைய சந்தேகம் என்னன்னா, அதிமுகவுடைய அணிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்தால் கூட இப்போ இருக்கிற அதிமுகவுடைய வாக்குகளை விட சதவீதம் உயருமா, இல்லை அது சரியுமா அப்படின்ற சந்தேகமே எனக்கு இருக்குது. ஏன்னா இப்போ எனக்கு முன்னாடி பேசினவர் கூட சொன்னார், எடப்பாடியால் ஒரு ஒன்றிய செயலாளர் பதவியில் இருக்கவங்கள கூட மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கும் போது இணைப்பு அப்படின்ற போது அது வந்து மேல் மட்டத்திலிருந்து கிளைக்கழகம் வரைக்கும் இணைக்கணும். அப்படி இணைக்கும் போது வாக்கு எப்படி போகும், எப்படி பூத் கமிட்டி அமையும், எப்படி பணிகள் நடைபெறும், எப்படி ஒற்றுமை இருக்கும். அதனால் எனக்கு வந்து இணைப்பு அப்படின்னு வந்தால் கூட அதிமுகவோட வாக்கு வங்கி வந்து அதிகமாகுமா அப்படின்றதே ஒரு லேப்ல நம்ம டெஸ்ட் பண்ணோம். முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு லேப்ல டெஸ்ட் பண்ணி ஆகணும். நம்ம இணைந்தாலுமே கூட அது வந்து வெற்றி பெறுமா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை நீங்க வந்து பதிவு செய்றீங்க. அவருக்கு சொல்றேன் ஒரு சிறிய குறுக்கீடு. இல்ல சார், வெற்றின்னு சொல்லல, ஒன்றிணைந்தால் கூட அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயருமா அப்படின்னு ரமேஷ் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறாரு. இல்ல கேள்வி இல்லை, நான் ஒரு கவனப்படுத்த விரும்புறேன். நான் முன்முடிவோடெல்லாம் பேசல. நான் நீண்ட காலமாக அந்த இயக்கத்தோடு பல தலைவர்களோடு தொடர்புடையவனாக இருக்கேன். அவருக்கு வந்து என்ன வாக்கு சதவீதம் உயரும், அதற்கு என்ன கேரண்டி அப்படின்னு கேட்டார். தரவுகளின் அடிப்படையில் அவருக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தரவுகளின் அடிப்படையில், வெறுமை மேலோட்டமாக இல்லை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல், கடைசியாக நடந்தது இல்லையா, 2021 சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் அமமுக வாங்கிய வாக்குகள் அதன் காரணமாக 22 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக தோல்வியை தழுவி இருக்கிறது. அந்த 22 அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சிஸில் ஏடிஎம்கே ஓட்டியும் ஏஎம்எம்கேனுடைய ஓட்டியும் நீங்கள் கூட்டினீங்கன்னா ஏடிஎம்கே தான் வின் பண்ணுது.
அது அப்படியே கிடைக்கக்கூடிய ஓட்டு தான். ஏன்னா ஏடிஎம்கேனுடைய அதே நிலை, இவர்கள் எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கிறார்களோ அதே தலைவர்களை முன்னிறுத்தி தான் அமமுகவும் தேர்தலை சந்தித்தது. இது 2021. சரி, அச்சா, அதன் பிறகு இப்போது பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஏடிஎம்கேனுடைய ஓட்டில் தான் எரோஷன் ஏற்பட்டு ஓபிஎஸும் வாங்கியிருக்காரு, தேனி தொகுதியில் டிடிவியும் வாங்கியிருக்காரு, அதே போல் வேறு சில தொகுதிகளையும் வாங்கியிருக்காங்க. ஸோ there was an erosion in the ADMK vote bank which was taken by these splinter groups. அதனால் அது திரும்ப கிடைக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் தேவையில்லை. ஒன்றிணைந்தால் எல்லாமே திரும்ப கிடைச்சிரும் அப்படின்னு இல்ல சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறீங்களா? இல்ல சார், இல்ல சார், இவங்க ரமேஷ் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா வாக்குகளையும் கூட்டி அவர் வந்து ஒரு டோட்டல் வரும்போது அதிகமாக வருது, அதனால வந்து இணைந்தால் எல்லா ஓட்டையும் அவங்கவுங்க வாங்கின ஓட்டெல்லாம் கூட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு வந்து என்னுடைய புரிதலில் எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. அவங்க ஒன்று சேரும் போது ஓட்டு வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஓட்டு வந்து நிறையா டிவைட் ஆகும். சேரும் பொழுது யார் கேண்டிடேட், யார் மாவட்ட செயலாளர், மக்கள் அந்த சசிகலாவை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வரும்போது மக்கள் அவங்கள எப்படி பார்க்குறாங்க, கட்சிக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் அவங்கள எப்படி ஏற்றுக்குவாங்க, ஓபிஎஸோடைய அணிகளுடைய ஆதரவாளர்கள் நிற்கும் போது அவங்கள மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க, இது எல்லாமே இருக்குது. அதனால் வந்து 1+1 2 அப்படின்னு கணக்கு போட முடியாது. இதில் அவங்க எல்லாரும் வாங்கின ஓட்டையும் கூட்டி இதுதான் எங்களுக்கு ஏற்கனவே எங்களுக்கு தரவுகள் இருக்குது அப்படின்றத என்னால் ஏற்றுக்க முடியாது. ரைட் ரைட் ரைட். புகழேந்திட்ட கேட்டுருவோம். புகழேந்தி சார், ஒருங்கிணைப்பு குழு என்னாச்சு? ஏதாவது பேசுறதுக்கான முயற்சிகள்லாம் ஏதாவது எடுத்தீங்களா? இவங்க வந்து திரும்ப வந்து எடப்பாடி அதற்கான வாய்ப்பே இல்லைன்றாரு, இந்த பக்கம் வந்து ஓபிஎஸ் ஒன்று சேருன்றாரு. என்ன நடக்குது? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர், நான் எந்த காலத்துலையும் நீங்கள் சொல்கிற தப்பெல்லாம் நான் பண்ண தயாராக இல்லை. பொதுச் செயலாளர் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா தட் கேஸ் பெண்டிங் பிஃபோர் த ஆனரபிள் கோர்ட்டில் போய் நான் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் தான் எழுதி கொடுத்துட்டு எல்லா டிவிலையும் நானும் பார்க்குறேன், இப்படியே பாடிக்கிட்டு இருக்கீங்க எல்லோரும் சேர்ந்து, பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர், நீங்களும் மாற்ற மாட்டேன்றீங்க. அவங்களே எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க கோர்ட்டில், நான் பொதுச் செயலாளர் இல்லைங்க, இணை ஒருங்கிணைப்பாளர்னு தேர்தல் ஆணையத்திலையும் இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்கிறது நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறது நான் சொல்கிறேன். இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி சொல்கிறார் நான் வந்து சேர்க்க முடியாதுங்கிறாரு. என்ன சார் இது? வந்து ஜனநாயகத்தில் ஒரு கேஸ் பெண்டிங் இருக்குது, எக்ஸ்பெல்டு ஃப்ரம் த பார்ட்டி தவறுன்றது தான் அந்த கோர்ட்டில் இருக்க கேஸு. அப்புறம் நீ என்ன சேர்த்துக்காமல் போகிறது? அது யார் டிசைட் பண்ணணும்? கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும். எந்த காலத்துலேயும் சேர்த்துக்க மாட்டேன். 8 பேர் வந்தாலும் சரி, 10 பேர் வந்தாலும் சரி, 12 பேர் வந்தாலும் சரின்னா இது என்னங்க? இது வந்து நான் வந்து இது மாதிரி வார்த்தைகள் எப்படி ஒரு கட்சிக்கு ஒற்றுமையை ஏற்படுத்தும்? திருவேங்கடா, நீங்க சொல்லுங்க பாப்போம். இது நியாயமா? அப்படிங்கிற மாதிரி புகழேந்தி இன்னைக்கு வந்து இப்படி கேக்குறீங்களா? அவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே இதுதானே சொல்லிட்டு இருக்காரு. You are 100% correct. I accept this. இன்னைக்கு நேத்தி வந்து சொல்லவே கிடையாது. இது என்னையிலிருந்து சொல்றாரு? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவரை கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்த பொழுதிலிருந்து அவரை வாழ்கன்னு சொன்னார். அப்புறம் அவர் சின்னம்மா முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் போட்டு காமிச்சு கின்னிஸ் ரெக்கார்டு பண்ணிட்டீங்க சன் நியூஸில். அப்பையிலிருந்து அவங்கள பாராட்டினவர் இப்போ தானே மாறி பேசுகிறாரு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அவர் காரணமா? பழனிசாமி காரணமே இல்லை சார். என்ன நீங்கள் நீட்டாக கேட்டிங்கன்னா இந்த தவறையெல்லாம் செய்தது சசிகலா, இந்த சின்னம்மா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்காம இருந்திருந்தா இன்றைக்கி உட்காந்து இவரை பொதுச் செயலாளர்னு இவர் சொல்லிக்க முடியாது. இதையெல்லாம் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு தடவையும் இதே தகராறு. எதிர்க்கட்சி தலைவர் எவ்வளோ பெரிய தகராறு. விட்டு கொடுக்காதீங்கன்னோ கேட்கல, விட்டு கொடுத்தாச்சு. நான் என்ன சொல்கிறேன், இப்போ எல்லாரும் சேர்ந்தாதான் வாழ்வுன்னு இவ்வளோ நேரம் மிஸ்டர் ரமேஷ் எல்லாரும் பேசுகிறாங்க, நீங்கள் கேட்டீங்க. எல்லாரும் சேர்ந்தாலும் வாழ்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழிலரசன் ஒரு பார்வையை முன் வச்சாரு. அதையும் கடந்து போயிட முடியல. நீங்க 1+1 சொல்லிட்டு 2ன்னு ஒரு கணக்கு போடுறீங்க, அதான் நடக்காதுன்றாரு அவர். இல்லை இவர் இல்லை ஒரு இல்லை திருவேங்கடம், அவர் வந்து என்ன வியூவில் சொல்கிறாருன்னா ஹார்டாக ஒர்க் பண்ணோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. முதலமைச்சர் சொல்கிறாரு ஒரு எதிர்கட்சியே இல்லைன்ற நிலைமைக்கு வந்துடுச்சு, நாங்கள் எதிர்கட்சி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தான் செயல்படுறோன்னு சொல்லி தான் இப்போ 2 FIR போட சொல்லியிருக்காரு. ஆக நீங்கள் சார் 8 இடத்துல டெபாசிட்டு, 12 இடத்துல 3வது இடம். அந்த கன்னியாகுமரி அவர் உட்காந்துருக்காரு நம்ம நண்பர், அவர் இருக்கிற இடத்துல 4வது இடத்துக்கு போயிடுச்சு சார். கொலை பண்ணிருக்க இடத்துல இந்த கட்சி எப்பயாவது சந்திச்சது உண்டா? இன்னொன்று நான் உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், தயவு செஞ்சு. நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு. நேற்று பேசும்போது அவர் சொல்கிறார் சேர்க்க முடியாதுன்னு சொன்னவர் 20.76% ஏதோ சொல்கிறார்.
இதை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஏற்கனவே 19 சொச்சம் தான் வாங்கினோம், 1% ஜாஸ்தி வாங்கிட்டோம், நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்க பாருங்க அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி ஸ்டேஜில் சொல்கிறார். எவ்வளோ பெரிய சாதனை, 1% வாங்கிட்டேன்னு. அது இல்லைன்னா என்ன விஷயம்னு கேட்டால் 34 தொகுதியில் நின்று நீங்கள் இப்போ வாங்கியிருக்க பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா 20%, 20.76. போன நாடாளுமன்ற தேர்தலில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போன நாடாளுமன்ற தொகுதியில் இப்போ 34 நின்னீங்க, போன தடவை 20 தான் நின்னோம். 20 நாடாளுமன்ற தொகுதியில் நின்று அப்போ வாங்கினது எவ்வளோ தெரியுங்களா? 19%. இப்போ அந்த 1% சொல்லிட்டு இருக்கீங்களே, தொகுதி எவ்வளோன்னு கணக்கு போடுங்க, தொகுதி கணக்கு போடுங்க திருவேங்கடா. அப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் 1% வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் 34, முதல்ல 20, 14% ஜாஸ்தி வாங்கியிருக்கணும். எங்கே போச்சு? பாரதிய ஜனதா கட்சி பிச்சுக்கிட்டு போயிடுச்சோ, பாமக எடுத்துகிட்டு போயிடுச்சோ? அப்போ நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஒரு ஆணித்தரமான கேள்வி. எந்த மாதிரி நிலைமையில் இருக்கோம்? சவுத்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நமக்கு டெபாசிட் போயாச்சு, மதுரையில் 3வது இடத்துல வந்தாச்சு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் விருதுநகரில் மாத்திரம் என்ன நடக்குது? ஏற்றத்தாழ்வு. 4000 ஓட்டில் விஜய் பிரபாகரன் ஜெயிச்சிட்டாரு, 4000 ஓட்டில் விஜய் பிரபாகரன் கம்மியாக கீழே வராரு. திருநெல்வேலி போய், கன்னியாகுமரி போய், எல்லா இடத்துலையும் போச்சு. திருநெல்வேலி போய், இது ராமநாதபுரம் போய், எல்லா இடத்துலையும் டெபாசிட் போயாச்சு. ஆனால் மதுரையும் சேர்த்து. ஆனால் அந்த ஒரு தொகுதி மாத்திரம் இழுபறியாக போய்கிட்டே இருக்குது. கடைசியில் கொஞ்சம் ஓட்டில் கேப்டனுடைய சன் விஜய் பிரபாகரன் தோற்று போகிறார். அந்த கட்சிக்கு இருக்கின்ற அந்த சக்தி கூட அதிமுகவுக்கு எடப்பாடி தலைமையில் இல்லை. அதை உணரணுமா இல்லையா சார்? நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ அவங்க என்ன நிலைமையில், நான் சொல்கிறேன் இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை நான் பிரேமலதா அவங்க பயன்படுத்தலை, நான் பயன்படுத்துகிறேன். கேப்டன் இறந்ததால் தான் இந்த 19%, 20% ஓட்டை கூட நீங்கள் வாங்கினீங்கன்னு சொல்கிறேன். அதுக்காக விழப்பட்ட ஓட்டுன்னு நான் சொல்கிறேன். இதை பழனிசாமி மறுத்துருவாரா? இல்லை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? அப்போ விருதுநகர் ப்ரூவ் பண்ணிட்டு போயிடுச்சு இல்லை? எந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த கட்சி இருக்கிறது, நாம் எல்லாம் இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். எல்லாரும் ஒருங்கிணைப்புன்னு சாகிறோம், கேட்குறோம், போகிறோம். என்ன சார் இந்த நாட்டில் பெரிய உலக வார் நடந்துருச்சு? என்னங்க நடந்துருச்சு? ஊழல் பண்ணால் போட்டுங்க, எஃப்ஐஆரை போட்டு கவர்மெண்ட் தொடர்ந்து ஊழல் பண்ணிட்டு தான் நிரூபிக்க வேண்டிய நிலையில் அந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவர்கள் அதை நிரூபிக்க வேண்டும். அதுதான் நல்லது ஜனநாயகத்திற்கு. இந்த சேலஞ்ச் எல்லாம் வேண்டாம், அது வேற விஷயம், விட்டுருங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சூழ்நிலைகளை கருத்திலே கொண்டு ஓபிஎஸ் தான் அறிக்கை விட்டிருக்காரு. இது திமுகவுடைய சதின்னு சொல்லி ஓபிஎஸ் தான் அறிக்கை விட்டிருக்காரு. ஓபிஎஸ் அதுக்கு தான் அறிக்கை. அண்ணன் வந்து என் பக்கத்து இல்லை என் பக்கத்தில் நின்று அண்ணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீட்டாக ஓபிஎஸ் அண்ணன் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது நிரூபிக்க வேண்டும் சொல்லி தந்தை பெரியார் பிறந்தநாள் அன்றைக்கி சொன்னார். மிஸ்டர் கோலப்பன் அங்கே இருந்திருப்பார். ஆனால் இங்கே என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னு சொன்னால், 3.5 ஆண்டு காலம், நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீங்க. இப்போது 3.5 ஆண்டு காலம் சார், இந்த என்னுடைய கேஸும் பெண்டிங் இருக்குல்ல, எல்லா கேஸும் பெண்டிங் இருக்குது. திருவேங்கடம் எஃப்ஐஆர் போடுறதில்ல, அப்படியே தள்ளிக்கிட்டே வந்து இப்போ 3-4 தடவை தப்பிச்சிட்டாரு. யார்? வேலுமணி. இப்போ தான் எஃப்ஐஆரை போட்டாச்சு. எஃப்ஐஆரை போட்ட பின்னாடி இப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த 1-2 எஃப்ஐஆரோட நிறுத்திடக்கூடாது இந்த கவர்மெண்ட்டை. தொடர்ந்து தினம் எஃப்ஐஆரை போடுங்க. என்ன மாதிரி ஊழல்லாம் நடந்திருக்கு? 700 சொச்சம் கிலோமீட்டரு வடிநீர் வாய்க்காலில் தண்ணி போயிடும், டி நகரில் நிற்காதுன்னு சுமார்ட் சிட்டியில் கமிஷன் போட்டதுலேருந்து, சுகாதாரத்துறையிலேருந்து நடந்த ஊழல்களை பட்டியலிட்டால் 1 மணி நேரம் ஆகி போயிடும். 96 என்ன பண்ணீங்க? 96 கலைஞர் இருக்கும்போது என்ன நடந்தது? 7 மணிக்கு பூஜையில் இருந்த அம்மா அழைத்து வரப்பட்டார். அதுக்கு பின்னாடி பழைய வேனில் ஏற்றப்பட்டார். மேஜிஸ்ட்ரேட்ட போகிறப்போ லிஃப்ட் ஆஃப் ஆச்சு. அதுக்கு பின்னாடி அவரை கொண்டு போய் கன்விக்ஷன் பண்ணி குனுகா தீர்ப்பு கொடுத்து பெங்களூரில் ஓடாடி நாங்கள் நிரபராதி நிரூபிச்சிட்டோம். குமாரசாமி என்கின்ற நீதிபதி கொடுத்தார். அப்போ போடப்பட்ட வழக்கில் அருமைக்குரிய அன்பு சகோதரர் செல்வ கணபதி, மருங்காபுரி பொன்னுசாமி, அருமைக்குரிய சகோதரி இந்திரகுமாரி, பரமசிவம், சேடப்பட்டி முத்தையா, அரங்கநாயகம், அவர் இறந்துட்டார். பின்னாடி குடும்பம், நாகூர் மீரான், அத்தனை பேரும் கன்விக்ஷன் ஆச்சு. அத்தனை பேரும் கன்விக்ஷன் ஆச்சா இல்லையா? கன்விக்டடா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அவ்வளோ ஸ்பீடு இருந்தது. அந்த ஸ்பீடு ஏன் குறையுது? இப்போ வைத்தியங்க மேலே போட்டீங்க,
ரைட்டு, ஓகே. வேலுமணி மேலே போட்டீங்க. இன்னும் நாளையிலேருந்து இந்த எஃப்ஐஆர் தொடருதா இல்லையான்னு பார்க்குறேன். நான் சன் டிவிக்கு இப்போ நான் பதிவு பண்ணுறேன். ஒன் ஆஃப் த ஆஃபீஸர், சீனியர் ஆஃபீஸர் வாஸ் ஸ்போக்கன் டு மீ. நேராக சொன்னார், கவர்மெண்ட்டை சொல்லுங்கள் சார், தினம் எஃப்ஐஆர் போடுறதுக்கும் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு தான் எங்களுக்கு நேரம் இருக்குன்னு. 96 இது நடந்தது. எல்லா அமைச்சர்களையும் முன்னாள் அமைச்சர்களை போய் நிறுத்தி எல்லோரும் ஜெயிலுக்கு போனார்கள். ஏன் அங்கே வந்து டிஃபரன்ஸ் வருது? அதனால தான் சொல்லியிருப்பார் ஓபிஎஸ், இந்த வேறுபாடுகள் இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பார். ஆனால் என்னை பொறுத்தவரை எத்தனை எஃப்ஐஆர் வந்தாலும் குற்றச்சாட்டுகள் வந்தாலும் நிரூபிக்கப்பட வேண்டிய நிலையில் தான் ஒரு அரசியல்வாதி இருக்க வேண்டுமே தவிர, அம்மா நினைச்சிருந்தா வாபஸ் வாங்கியிருப்பாங்க சார். பெங்களூரில் நிரூபிக்கிற வரைக்கும் போராடினாங்க. இதுதான் வந்து ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படும் பொழுது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை. ஆகவே அவர் பேசுறது நியாயமே இல்லை சார். இந்த கட்சி போயிடும். நான் இன்னொரு டவுட் இருக்குது எனக்கு. என்னென்னா, எனக்கு அவர் தான் கிளியர் பண்ணணும், அக்னீஸ்வரன். ஏன்னா அவர் தானே ஆதரவாக பேசுகிறாரு. யாரோட செட்டப் இது? யாரோட ரகசிய உடன்படிக்கை இது? நாங்கள் சேரவே மாட்டோம்னு ஒரு உத்தரவு போடுறது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அவர் மிக முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். யாரோட செட்டப் இது? யாரோட ஏற்பாடு இது? ஒன்று சேரவே கூடாது அப்படிங்கிறது யாரோட பிளான்னு கேட்குறாரு. இல்லை, அந்த கேள்வியை வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னா, அந்த இப்படி கேள்பாங்களே, இப்படி ஆள்காட்டி விரலை காட்டுறது ஒரு ஆள்கிட்ட தான் போய் காட்டும். ஆனால் மீதி 3 உங்களை தான் காட்டும். அதே தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் யாருடைய செட்டப்பில் பாஜகவோட போய் சேர்ந்துக்கிட்டு இந்த அதிமுகவுக்கு இவ்வளவு இன்னல் பண்ணுறீங்க? இன்னொரு விஷயம், இப்படிலாம் பேசுறதுனால தான் அதிமுக என்கிற ஒரு இயக்கத்தை நீங்களே வேரில் வெந்நீர் ஊட்டுறீங்க அப்படின்னு நம்ம எப்படி தெரியுமா? இங்கே பாருங்களேன், அதாவது டிவிஎஸ்ஸினுடைய ஒரு அதிகாரி அண்ணன் புகழேந்தி அவர்களை ஃபோனில் பேசி கேட்டாராம், இப்படி சொல்லுங்கள், நாங்கள் உடனே பண்ணிடுறோம் அப்படின்னு. அது எந்த அதிகாரியும் கொஞ்சம் சொல்லுங்கள். அதே அதிகாரிகிட்ட அதிமுக காரங்களும் பேசுவாங்க. எப்படி தெரியுங்களா? ஏங்க, இந்த இருக்கிற அமைச்சர்கள் 6 பேர் மேலே வந்து நீங்கள் இன்னும் அப்பீல் போகாமல் இருக்கீங்களே, விடுதலை வாங்கிருச்சே, இன்றைக்கு தமிழ்நாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லுவாங்களா அந்த அதிகாரிகிட்ட? இங்கே அது பிரச்சனை கிடையாது. இங்கே நடக்கிறது 2 தான். தீர்வு என்ன? இந்த விவாதத்திலிருந்தே அண்ணன் நாஞ்சில் கோலப்பனா இருக்கட்டும், நம்மளுடைய அண்ணன் புகழேந்தி அவர்களாக இருக்கட்டும், திருச்சியிலிருந்து பேசக்கூடிய பத்திரிகையாளராக இருக்கட்டும், இவங்க சொல்றது என்னன்னா, ஒரு ஒன்றிய செயலாளரை கூட மாற்ற முடியல, ஒரு மாவட்ட செயலாளர் கூட மாற்ற முடியல. இப்போ இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஆகா மாற்ற முடியலை என்று சொல்லுகிறீர்களா? நீங்கள் யாரை மாற்ற சொல்லுகிறீர்களோ மாற்றிட போறோம், இதுதானே உங்க நோக்கம்? அதுதானே. அதனால இருங்க அந்த வழக்கெல்லாம் இப்ப பேச வேண்டிய நேரம் இல்லை. இந்த தலைப்பு அது இல்ல. வழக்கு போடுறாங்க. இந்த தலைப்பு அது கிடையாது. அப்பா ஒண்ணு வந்து இந்த தலைப்பு அது கிடையாது. விட்டுருங்க. அதாவது நல்லா புரிஞ்சுங்க. அப்பா ஒண்ணு என்ன சொல்றாரு? துணைத் தலைவர் பதவி வாங்க, டாபிக் உள்ள வாங்க. அக்னீஸ்வரன் ஒரு நிமிஷம் பொறுங்க. நீங்க ஒரு நிமிஷம் இல்ல, உங்களுக்கு அரை நிமிஷம் கூட தர முடியாது. நான் என்ன கேக்குறேன், பொறுங்க. நான் நீங்க அமைதியா கேளுங்க, நான் அப்புறம் பேசுங்க. நான் சொல்றேன், வேண்டாம் பேசாதீங்க. நான் இப்ப கேட்பேன் சார், இவங்களுடைய நோக்கத்துப்படியே வரேன். நீங்க சொல்றீங்கல்ல, அதாவது ஒன்றாகத்தான் அது அதிமுக ஒன்னா தான் இருக்குது. ஆனா இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க வந்து அங்க வர்றோம், எங்களை சேர்த்துக்கன்றாங்கல்ல. சேர்த்துக்கிறவங்க எல்லாரும் முதல்ல ஒன்னா சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அங்க வாங்க, அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னொரு தீர்வு இந்த சட்டைகளை சில சிக்கலை முடிச்ச வெளியில ஊத்து விடணும். என்ன தெரியுமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தீர்வு இவர்களே சொல்லிட்டாங்க. மாவட்ட செயலர் ஒன்றிய செயலரை மாத்தாம இருக்கிறாருன்னு. இனிமேலுக்கு அவர் செல்வி ஜெயலலிதாவாக மாறி மாத்துவார். இது ஒண்ணு. ஆனா உங்களுக்கு என்ன தீர்வு தெரியுமா? நீங்க தனி கட்சி ஆரம்பிக்கணும், அல்லது செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த போட்டி புதுக்குழு மாதிரி ஒண்ணு கூட்டணும். சார், இப்ப உங்களுக்கு என்ன தெரியுமா சார் சிக்கல்? ஜெயலலிதா அம்மாவும் ஜானகி அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அவர்களுடைய பாசத்தை அன்பை நேசிச்ச காரணத்தினால் அவங்களுடைய சொத்தை போட்டு எம்ஜிஆர் மாளிகையை கட்டின காரணத்தினால விட்டு கொடுத்தாங்க. 27 பேர் ஒரு எம்எல்ஏ விட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசு அவரும் விட்டு கொடுத்துட்டாரு. இவங்க 4 பேருமே என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்சியிலிருந்து பணத்தை சம்பாதிச்சுட்டு இந்த கட்சி என்ன விட்டு போதேன்னா உங்களை விட்டு போகத்தான் செய்யும். ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகள் இல்லை. அதனால இப்ப நான் கேட்பது, உங்களுடைய தீர்வை நீங்களே தேடிக்கோங்க. இன்னொரு விஷயம், எல்லாமே காலத்தால் மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஜெயலலிதா அம்மா சாகும் போது எடப்பாடி தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கனவுல வந்து, யார் கனவுல வந்து சொன்னாங்க? 30 அமைச்சர்ல அவர் ஒரு அமைச்சர். இன்னைக்கு அவர் பொதுச் செயலாளர். உடனே அவர் சொல்றாரு இணை ஒருங்கிணைப்பாளர். நான் கேட்கிறேன், நீங்க 1000 கேஸ கூட போடுவீங்க, கட்சிக்குள்ள உங்களால் போக முடிஞ்சா? கரவேட்டி கட்ட முடிஞ்சா?
கட்சி கொடி சின்னம் உங்ககிட்ட இருக்குதா? ரைட். ஆகவே செயல்படுகிற கரெக்ட். பிள்ளை நான் செல்ல பிள்ளை. கேட்டேன். உடனே இப்படி கேட்ட உடனே திருவேங்கடம். ஆமா திருவேங்கடம். ஒருங்கிணைப்பாளர் தான் கொடுத்திருக்காரு. திருவேங்கடம். இணை ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் சார், ரமேஷ் சார். இதை மட்டும் முடிச்சிடறேன். இல்ல. நான் என்ன இல்ல, சொன்னேன்? இல்ல, திருவேங்கடம். பல கட்சிகள் சேர்ந்து வர புகழேந்தி சார். சேர்ந்து பல கட்சிகள் பாமக, அதே மாதிரி அமமுக, இப்படி எண்ணற்ற ஜான் பாண்டியன் அவர்கள், ஐயா பாரிவேந்தர் கட்சி, அதே மாதிரி புதிய நீதி கட்சி, இப்படி பல கட்சிகள் சேர்ந்து 18 விழுக்காடுன்னு தான் சொன்னேன். உடனே ஐயா சரி சரி டாக்டர் சரி, சொல்லவே சரி. இல்ல. ரமேஷ் பேசலாம் டாக்டர் மைத்ரேயன் வந்து இல்ல, இல்ல. சொல்றாரு. பேசலாம் பொதுச்செயலாளர் போட முடியல. இல்ல, இல்ல. தலைமை கழக அறிவிப்பு நீங்க இருக்கட்டும் சார். இல்ல. இருக்கட்டும் சார். திமுகவோட இல்ல, இல்ல, இப்போ சொன்னார்னா அவருக்கு ஒரு சோதனை வந்தது. அதாவது துணைத் தலைவர் பதவி சட்டசபை இருக்கை வரும்போது சபாநாயகரோட கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன நடக்குமோங்கிறது அண்ணன் அமைதியா இருந்தாரு. அவர் பிஜேபி கூட என்னைக்கு போய் சேர்ந்தாரோ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இணைஞ்சாங்கன்னு சொல்லும் போது அவரோட இருக்கை மாற்றப்பட்டது. ரைட். நல்லா புரிஞ்சுருங்க. அப்போ அவர் வந்து தாங்கிக்கிட்டாரு. அதை வந்து சரி இப்ப தாங்கிக்கிட்டாரு. இன்னைக்கு வேலுமணி பேர்லயும் ஒரு இணைப்புக்கு வரும்போது வேலுமணி பேர்லயும் இவர் பேர்லயும் அண்ணன் வைத்திலிங்கம் பேர்ல உள்ள வழக்குகளை போடும்போது ஏன் இவர் கொடுத்த காமராஜ் பேர்ல உள்ளது போட்டிருக்கலாம், குட்கா விஜயபாஸ்கர் பேர்ல உள்ளது கொண்டு வந்திருக்கலாம். நிறைய வழக்குகள் இருக்கு. ஏன் 4800 கோடி எடப்பாடி பழனிசாமி கொடநாடு வழக்கு அந்த வழக்கு போட்டு நாங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது ஒழிய அண்ணன் வந்து யாரையுமே பத்தாம் முஸ்லீமா பேச மாட்டாரு. அது ஒரு மரியாதை நிமித்தமா தான் நடப்பார். இல்ல ரமேஷ் சார், நம்ம வந்து அக்னி ஒரு விஷயத்தை சொன்னாரு, அதையும் கடந்து போயிட முடியாது. ஒரே நிமிஷம். நீங்க ஒரு நிமிஷம், ஒன்று சேர்ந்து வாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்ல இல்ல ஒரு இல்ல திருவேங்கடம் ஒரு செகண்ட் சார். ரமேஷ் மாவட்ட செயலாளர் நிக்க முடியாது, ஒன்றிய செயலாளர் நிக்க இல்ல முடியாது. நான் ஒண்ணே சொல்லணும், என்ன தெரியுமா, பாத்துக்கிட்டே இருக்கிறவர் நாளைக்கு நிக்கிறவாருன்றாரு. அந்த அளவுலாம் அவருக்கு ஒரு செல்வாக்கு அதிகாரம் எல்லாம் கிடையாது. சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு செய்யட்டும். இந்த 6 பேர் என்னை வந்து சேலத்தில் சந்தித்து இணைப்பு குறித்து வலியுறுத்தினார்கள் என்று வெளிவந்த செய்திகள் தவறானவைன்னு அந்த 6 பேரை விட்டு ஒரு அறிக்கை விட சொல்லுங்க. ஒரு தானே அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த 6 பேரும் சைன் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரட்டும் சார். Then he has the command over the party. சார் அவர் நேத்து பேசுனது நியூஸ்ல வரல சார். இருங்க ரெண்டு சார். நியூஸ்ல வரல சார். இருங்க ஒரு நிமிஷம். முடிச்சிருட்டு சார். அவருடைய அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சியிலே அவர் பேசுனது வரல. சொல்றேன். முடிச்சிருட்டு சார் அவர். அவர் பேசுனது அவருடைய தொலைக்காட்சியிலே வரல. பரவாயில்லை சார், விடுங்க சார். ரெண்டு விஷயம் சார். ஏலதம் வந்தா அப்படி கேப்பீங்களா? இந்த 6 பேர் சார் இருங்க அவர் முடிக்கட்டும். 6 பேர் நாளை காலையில எடப்பாடி பழனிசாமி அழைத்து கூறி நீங்கள் மறுபறிக்கை வெளியிட வேண்டும், இதுதான் பிரச்சனைகளின் துவக்க புள்ளி. ஆகவே அந்த 6 பேருடைய அறிக்கை வரட்டும், அவருடைய கமாண்ட் இருக்குன்னு ஒத்துக்கலாம். இன்னொன்று அடுத்த ஸ்டெப்பு, பொதுக்குழு எடுத்த முடிவுன்றாங்க. பொதுக்குழுவை கூட்டி மீண்டும் ஒரு முறை அந்த தீர்மானத்தை அவர் நிறைவேற்றட்டும். அங்கே என்ன பிரச்சனை வருகிறது, பிரச்சனை இல்லாமல் பொதுக்குழுவை முடிக்க முடிகிறதா என்பதை அப்போ பார்க்கலாம். அவருக்கு கமாண்ட் இருக்கா இல்லையான்றதை அப்ப பார்ப்போம். ஏன்னா எதற்காக சொல்றேன்னா கலக குரல் அங்கே ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இடைக்காலமாக அந்த கலக குரல் ஓய்ந்து இருக்கிறது. ஏன்னா இதே நீங்க சொல்றீங்க இல்ல நீங்க சொல்ற கணக்கெல்லாம் ஓகே. ஆனா இந்த பக்கம் அக்னி ஒரு விஷயத்தை சொல்றாருல்ல, நீங்க வந்து ஒன்று சேர சொல்றீங்கல்ல, சசிகலாவாகட்டும் நிச்சயமாக இவங்க 3 பேரும் முதல்ல ஒன்று சேருவாங்க. நான் சொல்றேன், திரு டிடிவி தினகரன் இதுல வரமாட்டாரு. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, இந்த கட்சி நிச்சயமாக வர வேண்டிய காலகட்டத்தில் வரும், நான் என்னுடைய கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன்ட்டாரு. சரி, இவர் இருங்க. ஆமா, இவர் தொண்டர்கள் என்ன விரும்புறாங்களோ, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ன நோக்கம், என்ன விதிகளை வகுத்தாரோ அந்த விதிகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு விதிகள் மாற்றப்பட்டிருக்கின்றன கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அச்சா, திருமதி சசிகலா நான் தான் பொதுச் செயலாளர்னு இன்னும் அதே அதிமுக பொதுச் செயலாளர், அவரை இவங்க ஒன்றும் ப்ரிவென்ட் பண்ண முடியல. சட்ட ரீதியாக நன்றாக கவனிக்க வேண்டும், திருமதி சசிகலாவுக்கு எதிராக தடை இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் என்று அவர் இனி பயன்படுத்தக்கூடாது என்ற தடை அவர் மீது இதுவரை விதிக்கப்படவில்லை. அதே மாதிரி அதிமுக பிளாக கட்டிட்டு தான் வேன்ல போயிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது கரெக்ட், அது வீக்கெண்ட் பண்ணுது. நான் வந்து இந்த இணைப்பு நடைபெறவில்லை என்றால் மீண்டும் தேவையற்ற இவர்களுக்குள்ளேயே மோதல்கள் நடக்கும் என்பதை இந்த விவாதத்திலேயே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன மோதல், நீ யோக்கியமா அப்படின்னு இவரை பார்த்து கேட்கறது, நீ என்ன பெரிய யோக்கியமா, நீ செஞ்ச ஊழல் எனக்கு தெரியாதா, நீ செஞ்ச ஊழல் எனக்கு தெரியாதா, இந்த சண்டையை நோக்கித்தான் அதிமுக நகரும்
ஒற்றுமை வராவிட்டால் இது ஒரு முக்கியமான சிக்கல். இது வந்து அலட்சியப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து நீங்க ஃபைட் பண்ண வேண்டிய பார்ட்டி டிஎம்கே, உங்களுடைய பொது எதிரி. ஆனால் இப்போது உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதான் சொல்றோம். பிஜேபி நீங்க பிஜேபி பார்த்து பயப்படுறீங்க. அந்த பயம் இருக்க வேண்டியதுதான். அந்த பயம் இருக்க வேண்டியதுதான். ஏன்னா ஜன்னலை திறந்து வைக்கல அதிமுக பலவீனமானால் அந்த இடத்தை ஸ்பேஸை நிரப்பக்கூடிய சக்தியாக பிஜேபி மாறும். ஆனா நீங்க பலவீனப்பட்டு இருக்கீங்க. கனவுலே இல்ல, நீங்க படுதோல்வி அடைஞ்சிருக்கீங்க. நீங்க பேசவே கூடாது. அதனாலதான் 6 பேர் ஒருங்கிணைப்பாளருக்கு இதுவரை வாழ்த்து செய்தி கூட போடல முன்னாள் தலைவர். இருங்க, நீங்க அத பத்தி பேசுறீங்க. தோல்வியை மறைச்சிட்டு பேசாதீங்க சார். நீங்க உண்மையா பேசுங்க சார். வெளியே போன ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கு இல்ல. உண்மையா பேசுங்க சார். இருங்க, பாஜக அதிமுக கிட்ட வந்து அந்த வாக்குகளை பகிர்வுனா இருங்க சார், ஒரே ஒரு நிமிஷம். ஓபிஎஸ் பலாப்பழத்தை தூக்கி கொண்டு தெரு தெருவாக திரிய போகிறார் என்று ஆணவத்தின் உச்சியில் நின்று பேசினார்கள் முன்னாள் அமைச்சர். தென் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள். அவர்கள் முகத்தை எங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்வார்கள்? எம்ஜிஆர் கட்சி வலுவாக காலூன்றிய மதுரையிலே பிஜேபி சீனிவாசனிடம் புறமுதுகிட்டு 3வது இடத்துக்கு போன அதிமுக பேசலாமான்னு நான் கேட்கிறேன். 3வது இடம் சீனிவாசன் கிட்ட. அந்த சீனிவாசன் கேட்ட தொகுதி விருதுநகர். அவரை நிற்க வைத்தது பாஜக மதுரையில. அவர் விருதுநகரில் 1-2 வருடமாக அங்கு வேலை பார்த்துட்டு இருந்தாரு. 4 கோடியை தாம்பரத்துல புடிக்க விட்டுட்டு நீங்க அங்க நின்று நீங்க இந்த பதில சொல்லுங்க. அங்க போயிட்டார் பாருங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. அமலாக்கத்துறை இதுவரைக்கும் விசாரிக்கவே இல்ல. நீங்க பேசலாமா பாஜக? சார், அமலாக்கத்துறை உங்களை பத்தி நிறைய விசாரிக்கணும். விசாரிக்காம இருக்கு. ஐயோ, நான் எங்க அப்பா வந்து ஒரு ஹெர்குலஸ் சைக்கிள் வச்சிருந்தாரு. நான் வந்து ஒரு பைக் வச்சிருக்கேன். அமலாக்கத்துறை துப்புரவு பேசத்தா நல்லா விசாரிக்கணும். சொல்ல உங்களனா என்ன சொல்றீங்க? சார், அதிமுக சொல்றானே. அப்படினா நீங்க தேர்தல் கடன் பத்திரத்துல உச்சநீதிமன்ற SBI ல ஓடி ஒளிஞ்சீங்களே பாஜக, உங்களை தான் விசாரிக்கணும். சரி, வர எழிலார் சார், வர 8 சட்டமன்ற பேசலாம் வர 134 ஒருங்கிணைப்பாளரை நீங்க சொல்லி சொன்னா இவங்களுக்குள்ளேயே சண்டை அதிகமாயிட்டு இருக்கும். இவங்களுக்கான பொது எதிரியை மறந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை ரமேஷ் முன் வச்சாரு. அதை எப்படி பாக்குறீங்க? எழிலர் சார், உங்ககிட்ட தான். இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னா கேள்வியும் கேட்கிறேன். அதான் சார், இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, பொது எதிரியை மறந்துடுவாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து எல்லாரும் தனித்தனியாக வந்து திமுகவுக்கு எதிரான அறிக்கைகள், நீங்கள் இந்த ஓபிஎஸ் இன்னைக்கு கொடுத்த அறிக்கையை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கண்டனம் திமுகவுக்கு தெரிவிச்சிருக்காரு. ஒன்றிணைவதற்கு எதிராக தான் அந்த நடவடிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அதை எடப்பாடியோட பேச்சை எடப்பாடி வந்து எடப்பாடியே மறுத்திருக்காரு. என்னங்க சார்? திமுக தான் ஒன்றிணையறதை தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையில குறிப்பிடுறாரு. அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை சார், அதுதான் எடப்பாடி நேற்று பேசும்போது அப்படி ஒரு சம்பவமே இல்லை, அப்படி இணைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை, அப்படி நடக்கவே இல்லை, செய்தியே போடாதீங்கன்னு வேற ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து சொல்கிறார், மீடியாவை பார்த்து சொல்கிறாரு. அதனால் வந்து ஓபிஎஸ் வச்ச குற்றச்சாட்டை வந்து எடப்பாடியே மறுத்துட்டதாக தான் நான் பார்க்குறேன். சரி புகழேந்தி, ரொம்ப நேரமாக குறுக்கிட்டீங்க. அதாவது அவர் பேசும்போது சொன்னார், அறிவிப்பெல்லாம் வந்துடும், ஒன்றிய செயலாளர் மாற்றிடுவாங்கன்னு. ஐயா, 6 பேர் போய் பேசுனாங்களே பேச்சுவார்த்தை, அப்போது நம்ம இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி சொன்னது என்னென்னா, இதெல்லாம் நிறுத்திக்கோங்க, இதெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், உள்ளே வந்தால் அவர் பதவி கேட்பாங்க, இவங்க பதவி கேட்பாங்க, என் பதவி கேட்பாங்க, இதெல்லாம் சரியாக வராது, நீங்கள் போங்க, நேராக என்ன பண்ணுறீங்கன்னா தலைமை கழகத்துக்கு போய் ஒரு ஆய்வு நடத்துவோன்னாரு. ஆய்வு நடத்துனீங்களே, 7-8 இடத்துல டெபாசிட் போச்சு, 12 இடத்துல நான் இப்போ அவர் சொன்ன மாதிரி 3வது 4வது இடத்துக்கு போனோமே, அந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆய்வு நடந்தது. யாருக்கு ஓய்வு கொடுத்தீங்க? எந்த மாவட்ட செயலரை மாற்றுறீங்க? எந்த முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தீங்க? அது யோகிதை இருந்ததா சார்? அம்மானா விட்டு விளையாடி இருக்காது. 5 நிமிஷம் தான் என்கொயரி நடக்கும், ரிப்போர்ட் போகும் தலைமை கழகத்திலிருந்து, அடுத்து காணாமல் போயிடுவாங்க. மந்திரினா மந்திரி, எந்திரினா எந்திரி, அதுதான் அதிகாரம், அதுதான் கட்சி. அப்படி இருந்தது. இன்றைக்கி ஒருத்தர் எடுக்க முடியல சார். அவர் சொல்கிறது நிஜம் தானே, ஒருத்தர் கூட எடுக்க முடியல, மாற்ற முடியலன்னு. இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வரேன், நான் அக்னீஷ் வரணும், நீங்களும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒற்றுமை வேணும், ரெடியாக இருக்குன்னு சொல்லி அண்ணன் ஓபிஎஸ் சொல்கிறார். ஆனால் நான் திருமதி வி.கே. சசிகலா என்கின்ற சின்னம்மாக்கிட்ட உடனே இறங்கி வரணும். நீங்கள் ஓபிஎஸை கூப்பிடணும், அவரை அண்ணனை கூப்பிட்டு முதல்ல பேசணும். அந்த கொஸ்டனுக்கு ஆளாகக்கூடாது. அதை டிலே பண்ண கட்சிக்கு பாதகமாகுது.
1008 துக்ளக்கிழமை அவங்களும் தன்னை பொதுச் செயலாளர் தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா முதல்ல நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கணும். சார் அது பொதுச் செயலாளரோ பொதுச் செயலாளர் இல்லையோ, அவர் பொதுச் செயலாளர் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், இணை ஒருங்கிணைப்பாளர், அதெல்லாம் சிவில் கோர்ட்டில் முடிவாகட்டும் யார் பொதுச் செயலாளர்னு. முதல்ல இங்கே ஸ்ட்ராங்காக நிற்போம். இந்த கட்சி போயிட்டு இருக்கு சார் ஒவ்வொரு நாளும். அவர் நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ எல்லாம் சேர்ந்தா கூட ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான கடினமான உழைப்பாக இருக்கும் கட்சியில், எனக்கு தெரியும். அடுத்த வரவு விஜய் உள்ள வராருல, அவர் எத்தனை % ஓட்டை பிரிக்க போகிறான்னு யாருக்கு தெரியும். எப்படிப்பட்ட சூழ்நிலை சார். கட்சி காப்பாற்றப்பட வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும் உருவாக்கிய இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு வர வேண்டும், மக்கள் பணிகளை செய்ய வேண்டும் தான் எங்கள் எண்ணங்கள். நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் பிச்சிட்டு நின்னா சரியாக வராது. ஆனால் வடக்கு மன்றத்தில் இருப்பதையும் தொண்டர்கள் முடிவையும் பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் சொல்லுவதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒற்றுமை வேண்டும். நல்லா தூங்கும்போது யோசனை பண்ணார்னா அவருக்கு ஒரு ஞானோதயம் பிறந்துடும். ஆகவே நிச்சயமாக ஒற்றுமை வேண்டும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அது நடக்கும் வரை விட மாட்டோம். இன்னொன்று சொல்லிடுறேன், என்ன அக்னீஸ்வரன் கோச்சிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். நாங்களும் ஒருங்கிணைப்பு குழுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2026 போய் 0 நிலைமைக்கு போய் 26 வந்து 26க்குள்ளே சீட்டுக்கிட்டு வாங்கணும். ரோடுக்கு ரோடு அடிப்பா தொண்டன். அதிமுக தொண்டர்கள் அடியை வாங்க முடியாது. இதில் யார் யார் ஈடுபட்டிருக்காங்களோ தெருவில் நிற்கணும். அந்த பயம் இருக்கணும். அக்னி குறுக்கிட்டார். அக்னீஸ்வரன் பதில் சொல்லணுமா உங்களுக்கு? அண்ணன் கருத்தை சொல்றாரு. சுதந்திர நாட்டில் எந்த கருத்தையும் சொல்லலாம், ஆனால் பேச்சுக்களை விட செயல்கள் தான் முக்கியம். ஆகையினால நீங்க செயல்படுங்கள். நான் சொல்லுவது 3 பேரும் ஒன்று சேருங்கள், அல்லது தனி கட்சி ஆரம்பிங்கள், அல்லது பாஜகவுடன் கூட்டணி வையுங்கள். ஆனால் அதிமுக என்கிற நிலைப்பாட்டில் அதிமுக என்கிற கட்சி தெளிவா இருக்குதுன்றதா என்னுடைய பார்வை. நாளைக்கு அது மாறுமா எனக்கு அது சொல்ல தெரியாது. ஆனா உங்களை சேர்த்துக்கிற மாட்டேன் என்று இன்றைய நிலைப்பாட்டை நான் தெளிவா இருக்கிறேன். அவர் புகழேந்தனும் இவரு சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்லாம் மாற்ற மாட்டார். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கும்போது தாங்கிட்ட இருந்த மாவட்ட செயலாளரே செம்மலைக்கு கொடுக்க மனம் இல்லாதவர். மாவட்ட செயலாளர் பதவியிலேயே ஒரு முதலமைச்சர் இருந்தார்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். பதவியை விட்டு கொடுக்க மாட்டாரு, எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாரு. அமெரிக்கால அவரு ட்ரம்ப் வந்து அந்த சேர் எடுத்துட்டு ஓடினார் பார்த்தீங்களா, அத மாதிரி ஒரு பொதுச் செயலாளரோட தெருவா ஓட போறார். காலம் வரப்போகுது பாருங்க. அதிகப்படியான விமர்சனமா தெரியுது. ரமேஷ், புகழேந்தி அவர்கள் முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பினார். அவர் வந்து யார் வேண்டுமானாலும் அவர் நடவடிக்கை எடுக்க முடியும், கட்சி அவர் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறதுனா நான் 2 கேள்வி எழுப்பினார். 2 விதமான அறிக்கைகள் எதிர்பார்த்தேன். அவர் நேரடியாக முக்கியமான கேள்வி வச்சார். கட்சியினுடைய சீர்திருத்தம்ன்றது அப்படி தான் நடக்கும். செல்வி ஜெயலலிதா காலத்தில் அப்படி தான் நடந்தது, பலமுறை நடந்திருக்கு. நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் பண்ணியிருக்கீங்க. 3 வாரம் தலைமை கழகத்தில் நடந்தது. காலை மாலைன்னு பண்ணீங்க, அப்புறம் நடுவில் நிறுத்துனீங்க, மறுபடியும் கூட்டினீங்க, 2 தவணையாக நடத்தினாங்க. கொஞ்சம் சுருக்கமாக நடத்துனீங்கல்ல. 7 தொகுதியில் டெபாசிட்டு, 13 தொகுதியில் 3வது இடம்னு போயிருக்கோமே. அந்த தொகுதிகளுடைய நிர்வாகிகள், அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் யாராவது 2 பேர் மேலே ஆக்ஷன் எடுத்து பதவியை பிடுங்கினாரா? அம்மா வந்தால் ஒரு 7 பேர் பதவி காலியாக இருக்கும், அது வேற விஷயம். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 7 பேர். அந்த 7 எது டெபாசிட் அவுட்டோ அந்த 7 மாவட்ட செயலாளர் அடுத்த நாள் மாற்றப்பட்டார்கள் அப்படின்னு செய்தி வந்திருக்கும். அப்போ அதை பண்ண முடிஞ்சதா? அதுதான் சரியான வேலிட் பாயிண்ட் அவர் ரைஸ் பண்ணார். ரைட், நன்றி சார், நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.